தூக்கத்திலே நடக்கிற வியாதியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தூக்கத்திலே நடந்து போய் அவரோட மாமியாரை கொண்டது மட்டும் இல்லாம மாமனாரையும் கொல்ல ட்ரை பண்ணிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுல ஹைலைட் என்னன்னா, அவரே போலீஸ்ல போய் சரண்டரும் ஆகியிருக்காரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாருக்காச்சும் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்தா அவங்கள இதுல டேக் பண்ணிட்டு அண்ட் ஷேர் பண்ணுங்க. டொரண்டோல 23 வயசு கென்னத் பாக்ஸ் அண்ட் அவரோட வைஃப் கரண் 2 பேர் இருந்தாங்க. என்னதான் அவங்க லைஃப் கொஞ்சம் சந்தோஷமா போயிட்டு இருந்தாலும் கென்னத்துக்கு லைஃப்ல 2 பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒன்னு கேம்பிளிங் அடிக்ஷன் அண்ட் இன்னொன்னு தூக்கத்துல நடக்கிற வியாதி. நிறைய பினான்சியல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி அட்டாக்ஸால இவருக்கு தூக்கமே வராதான். ஸோ May 23, 1987 அன்னைக்கு நைட்டு இவர் 1:30 மணிக்கு மேலதான் தூங்கி இருக்கிறாரு. பட் இவரோட பிரெயின் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்லீப் ஆகல. இதனால 2 மணிக்கு மேல தூக்கத்திலேயே எழுந்து போய் கார் கீயை எடுத்துக்கிட்டு ஒரு 23 கிலோமீட்டருக்கு டிரைவ் பண்ணி அவரோட இன்லாஸ் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. பட் அவருக்கு எந்த ஒரு கான்சியஸ்னஸ்மே இல்ல. பேஸ்மெண்ட்ல இருந்த விண்டோஸை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் தூங்கிட்டு இருந்த அவரோட மாமியார டயர் அயனை யூஸ் பண்ணி அவங்களோட தலையில பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவங்க ஸ்பாட்ல இறந்தும் போறாங்க. அண்ட் பக்கத்துல இருந்த அவரோட மாமனாரையும் கத்தியால குத்தி இருக்கிறாரு. பட் அவரு பொழைச்சுக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரே டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஐ கில் சம்ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போதான் அவர் ரியலைஸ் பண்றாரு அவரோட கையில நிறைய கட்ஸ் இருந்திருக்கு அண்ட் பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்திருக்கு. ஆனா அவருக்கு பெயினே தெரியல. அதுக்கப்புறம் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல விசாரிக்கிறாங்க. டாக்டர்ஸ் அவரோட பிரெயினை ஸ்கேன் பண்ணப்போதான் சிவியர் ஸ்லீப் டிசார்டர் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. 5 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு. அண்ட் ஃபைனலா அவர் சுயநினைவே இல்லாம தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை விடுதலை பண்ணிருக்காங்க.